ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா உப்பு உருண்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது என்னடா புதுசாக இருக்கே உப்பு உருண்டை நினைப்பீங்க. ஒன்றும் இல்லை, வீட்டில் இருக்கிற பச்சரிசி மாவில் தான் நம்ம அந்த டிஷ்ஷு செய்ய போகிறோம். இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காரசாரமாக ஒரு சட்னி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு சிம்பிளான மெத்தடில் தான் இருக்கும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு பொருள் தான் இது. எல்லாமே ஈஸியாக இருக்கும். வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம அதை செய்ய போகிறோம். வீட்டில் மாவு இல்லைன்னு யாரும் யோசிக்க வேண்டாம். அந்த மாவு இல்லாத டைமில் டக்குன்னு இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டான உப்பு உருண்டை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் புரியும் நான் எப்படி உப்பு உருண்டை பண்ணுறேன்னு. ஈஸியாக செய்யக்கூடிய இந்த டிஷ்ஷை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், அப்போ தான் நான் எப்படி பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களும் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல் அண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். ரேசன் பச்சரிசியை வாங்கி கழுவி காய வச்சு மிஷினில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு கப்பு அளவுக்கு நான் இன்றைக்கி பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். லைட்டாக நான் வந்து பச்சரிசி மாவு வறுத்து நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசி மாவில் தான் நம்ம இன்றைக்கி டிஷ்ஷு செய்ய போகிறோம். தேவையான அளவுக்கு நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுக்க பச்சரிசி மாவை அந்த பேனில் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட் நம்ம கரைச்சி எடுத்துக்க போகிறோம். தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கிண்டும் போது நமக்கு வந்து கெட்டிப்படாமல் இருக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துகிட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கையை வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஈஸியாக தான் இருக்கும். இதோட குக்கிங் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நமக்கு இன்ஸ்டண்ட்டாக அப்படியே சட்னி வச்சு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும். நைட் டின்னர் நமக்கு முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே. தண்ணி ஊற்றி நம்ம ஃபுல்லாக கரைச்சி முடிச்சாச்சு இப்போ நம்ம எல்லாத்தையுமே. இப்போ நம்ம உப்பு உருண்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குவோம். ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த ஆயிலில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் நம்ம வறுக்க போகிறோம். அதனால் தேவையான அளவுக்கு லைட்டாக சேர்த்திங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு நம்ம கொஞ்சம் அதிகமாக போடணும். அப்போ தான் நமக்கு உப்பு உருண்டை சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் நான் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த உளுந்தையும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம போட்டிருக்க கடலைப்பருப்பு உளுந்தையும் நல்லா கோல்டன் கலர் வரைக்கும் நல்லா வறுத்துக்க போகிறோம். அதனால் கரண்டி வச்சு ஃபுல்லாக வறுத்துட்டே இருந்தீங்கன்னா நமக்கு ஈக்குவலாக நமக்கு ஃப்ரை ஆகி கிடைக்கும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும் பதத்தில். அடுப்பை ஸ்லோவில் வச்சு வறுத்திங்கன்னா நமக்கு ஈக்குவலாக நல்லா வறுத்து கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதை பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அது நறுக்கின வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கணும். நீட்டு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதை பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். ஆனால் காஞ்ச மிளகா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் சுள்ளுன்னு இருக்கும் காரசாரமாக. கருவேப்பிலை கொஞ்சம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கணும். போட்ட வெங்காயம், நம்ம போட்ட பருப்பு எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுக்க தேங்காய் சேர்த்துக்கலாம். 1 கப்பு அளவுக்கு தேங்காய் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நமக்கு உப்பு உருண்டை கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும் நமக்கு சாப்பிடும்போது. ஸோ அதனால் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கோங்க. வாசமாகவும் இருக்கும். தேங்காவை நல்லா அதே இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வறுத்துக்கணும். வறுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க மாவு கரைச்சி வச்சுருக்கோம்ல, நம்ம அதை சேர்த்துக்கலாம். இப்போ மாவு சேர்க்கும் போது கண்டிப்பாக கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் விட்டுட்டிங்கனாலும் கெட்டிப்பட்டுரும். அப்புறம் வந்து நமக்கு அங்கங்கே வந்து திருளியாக மாவு ஆகிடும். நல்லா இருக்காது அப்போ நம்ம உருண்டை பெரட்டும் போது. ஸோ அதனால் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நீங்கள் இப்போ தான் சேர்க்கணும். கொஞ்சம் நேரம் கழித்து சேர்க்கணும்னு நினச்சிங்கனாலும் முடியாது. ஏன்னா நமக்கு மாவு கெட்டிப்பட்டுறதுனால உப்பு நம்ம மிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் லிக்விடாக இருக்கும்போது உப்பு சேர்த்துருங்க. அப்போ தான் கரெக்டான பதத்தில் நமக்கு உப்பு ஈக்குவலாக கிடைக்கும். இப்போ உப்பு நம்ம சேர்த்தாச்சு. இப்போ நம்ம மாவு கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கையை எடுக்காமல் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நமக்கு நல்லா வெந்து குக்காகி நமக்கு கிடைக்கும். அந்த மாவு பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணியே இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டான பதத்தில் வந்திருக்குதுன்னு அர்த்தம். நல்ல மாவு திக் பேஸ்ட்டாக வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம கையில் பிடிச்சி நம்ம உருண்டை போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் லைட்டாக தூவிக்கலாம். கொத்தமல்லி போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் வாசமாக. ஸோ அதனால் லைட்டாக கொத்தமல்லி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டில் சேர்த்தினா தான் கரெக்டாக இருக்கும். முன்னாடியே சேர்த்தினா நம்ம கொத்தமல்லி ஃபுல்லாக வதங்கி போயிருக்கும். ஸோ அதோடய ஃப்ளேவர் நமக்கு கொஞ்சம் கிடைக்காது. அதனால் கொஞ்சம் லாஸ்ட்டில் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு நல்லா ஆறணும். ஒரு 1 ஹவர் கிட்ட நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். திரும்பவும் நான் கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும்.
மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக நம்ம கையில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். எதுக்காகனா நம்ம உருண்டை பிடிக்கும்போது நம்ம கையில் ஒட்டாமல் நமக்கு சாஃப்டாக நல்லா ரோல் ஆகி நமக்கு ஒரு ரவுண்டில். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு உருண்டையை ஃபுல்லாக இந்த மாதிரி கையால் நம்ம உருட்டி உருட்டி நம்ம எடுத்துக்க வச்சுக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த குக்கிங் பார்த்திங்கன்னா. நமக்கு இன்ஸ்டண்ட்டாக தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் நல்லா தாளிச்சதுக்கு அதுக்கும் நல்ல ஒரு வாசமாக இருக்கும். சாப்பிடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவரில் இருக்கும் இந்த உருண்டை. இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி உருட்டி நம்ம ஒரு பால் மாதிரி ரெடி பண்ணிக்க போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு மாவு கையில் ஒட்டுதுன்னா திரும்பி கொஞ்சம் ஆயில் சேர்த்து இதேமாதிரி மிக்ஸ் பண்ணி ரவுண்டாக பால் எடுத்து வச்சுக்கலாம். உப்பு உருண்டையை ஃபுல்லாக நம்ம உருட்டி உருட்டி நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம அடுத்து ஆவி கட்டி தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். இட்லி குண்டானத்துக்கு நம்ம ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் நம்ம இட்லி எவ்வளோ வேக வைக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றுவோமோ அந்தளவுக்கு சேருங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். மினிமம் ஒரு 10 நிமிஷமாவது நமக்கு இந்த ஆவி கட்டினது கொஞ்சம் குக் ஆகணும். அதனால அந்தளவுக்கு தண்ணி சேர்த்தினா கரெக்டாக இருக்கும். தண்ணி ஃபஸ்ட் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுக்க உருண்டையெல்லாம் நம்ம போட்டு ஆவி கட்டிக்கலாம். ஃபஸ்ட் தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நம்ம இட்லி தட்டில் நம்ம லைட்டாக ஆயில் சேர்த்து நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எதுக்கு ஆயில் சேர்க்குறோன்னா நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நமக்கு அப்போ தான் உருண்டையெல்லாம் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நம்ம சுற்றி ஃபுல்லாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிச்சிருக்கும். நம்ம ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. நம்ம தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம தட்டை தூக்கி இட்லி குண்டானத்துக்கு உள்ளே வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒவ்வொரு உருண்டையும் அந்த தட்டு மேலே வச்சிடலாம். தனித்தனியாக வைங்க. அப்போ தான் நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நமக்கு கிடைக்கும். இது நம்ம கொஞ்சம் ஒட்டாது. ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ஆயில் போட்டு தான் நம்ம பால் உருட்டியிருக்கோம். ஸோ அதனால் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்ல ஸ்டீமாகி நமக்கு வரும். நம்ம எல்லா உருண்டையும் சேர்த்தாச்சு. 10 நிமிஷம் கண்டிப்பாக மினிமம் நமக்கு இது குக் ஆகணும். அப்போ தான் கரெக்டாக நமக்கு சாஃப்டாக நமக்கு வெந்து கிடைக்கும். இட்லி தட்டை நம்ம மூடி விட்டுட்டு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உப்பு உருண்டை நம்ம ஸ்டீம் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம உப்பு உருண்டை தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு காரசாரமான சட்னி ரெடி பண்ணணும். ஸோ அந்த சட்னி நம்ம ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேவையான அளவு காஞ்ச மிளகாய் நான் எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு. அதே அளவுக்கு நான் காஷ்மீரி மிளகாய் நான் எடுத்திருக்கேன். கலருக்காக நான் காஷ்மீரி மிளகாய் நான் யூஸ் பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் நல்லா ரெட்டிஷான கலர் வரும். ரெண்டையும் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோம். ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் அந்தளவுக்கு ஊற வச்சிங்கன்னா போதும். நமக்கு நல்லா ஊறி நமக்கு சாஃப்டாகிடும் மிளகாயில் எல்லாமே. கையை வச்சு ஃபுல்லாக அந்த மிளகாயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணியில் ஃபுல்லாகவே. நல்லா ஊறட்டும் ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட வரைக்கும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக நமக்கு சட்னி அரைக்க நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும். 20 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. நம்ம வந்து எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். மிளகாய் சட்னி அரைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ தான். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு காரசாரமான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு மொத்தமாக அரைக்க போகிறோம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரை எடுத்துக்குவோம். நம்ம ஊற வச்சுருக்க மிளகாயை தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சட்னியில் கொஞ்சம் கூட நம்ம தண்ணியை ஊற்றவே கூடாது. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் பொடிசாக நறுக்கி. அதே மாதிரி சின்னதாக நான் ஒரு புளி துண்டு எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 8 பல்லு 10 பல்லுக்கிட்ட நான் தோலை உரித்து நான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். மிக்ஸியை க்ளோஸ் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு சட்னி. ஸோ அந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள் ஃபுல்லாக ஃபைன் பேஸ்ட்டாக ஆகிடுச்சு. சட்னியை நம்ம தாளித்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குவோம். பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட்டாக இருந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துங்க. அப்போ தான் நமக்கு வந்து சட்னியில் கொஞ்சம் காரம் இருந்தால் கொஞ்சம் நமக்கு காரம் கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம அந்த சட்னி வந்து தாளிக்க போகிறதில்ல. நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிறதில்ல. நம்ம அந்த தாளித்ததில் நம்ம அப்படியே தூக்கி சேர்த்துக்க போகிறோம். கடுகு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து நம்ம அந்த எடுத்து வச்சுருக்க சட்னியில் சேர்த்து அப்படியே ஊற்றிக்கணும். சூட்லேயே அப்படியே கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் அந்த சட்னி கரெக்டாக இருக்கும் நமக்கு. 2 நாள் ஆனாலும் கெட்டே போகாது அந்த சட்னி. ஊருக்கெலாம் போனீங்கன்னா இந்த மாதிரி மிளகாய் சட்னியை எடுத்துகிட்டு போனீங்கன்னா நமக்கு அப்படியே இருக்கும் காரசாரமாக. கெட்டு போகாமலும் இருக்கும். நமக்கு ஸ்டோர் பண்ணி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். வீட்டில் கூட இருக்கும்போது கூட. சட்னி ரெடி ஆகிடுச்சு. உப்பு உருண்டை நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி நமக்கு வெந்திருக்குதுன்னு. நல்லா வெந்திருக்குது. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. பார்க்கும்போதே தெரியுது. உப்பு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. சூடு ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கலாம். உப்பு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி காரசாரமான மிளகாய் சட்னி ரெடியாக இருக்குது. நம்ம அப்படியே தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு மினி டின்னர் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இல்லை பிரேக்ஃபாஸ்ட் கூட நீங்கள் இது மாதிரி எடுத்துக்கலாம்.
சூப்பரா இருக்கும். இந்த டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நல்ல காரசாரமா இருக்கும். வீட்ல மாவு இல்லாதப்ப டக்குன்னு இந்த மாதிரி உப்பு உருண்டையும், இந்த மாரி காரசாரமான மிளகாய் சட்னியும் செஞ்சு பாருங்க. ஈஸியான மெத்தட்ல தான் இருக்கும் நான் செஞ்சது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். டின்னர் கூட இந்த மாரி நீங்க செஞ்சு சாப்பிடலாம். நல்லாயிருக்கும். ஸோ இன்னைக்கு நானு என்னோட ஸ்டைல்ல உங்களுக்கு நானு உப்பு உருண்டையும், காரசாரமான மிளகாய் சட்னியும் எப்படி பண்ணலான்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாரி நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.